அப்போ ஒரு சமுதாயத்துல வந்துட்டு மகாபெரிவா இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க தான் கோயிலுக்கு வரணும், இவங்க வரக்கூடாது, கொஞ்சம் ஒரு சில சிந்தனைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு யார் வந்துட்டு உடைச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, மகாபெரிவா தான். மகாபெரிவாக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படிக்காதவன் படித்தவன், இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு சிலருக்குலாம் இருக்கு, மகாபெரிவா கிடையாது. இதெல்லாம் அவருக்கு வந்துட்டு எல்லாருமே சமம் தான். அதே போல வந்துட்டு நம்ம இந்து மதத்துக்கும் சரி, ஒரு சில நம்ம கண்ணதாசனே மாத்தினது அவரு தான், நம்ப மாட்டாங்க யாருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நாத்திகர் அவரு, அப்புறம் தான் மாறினார் உங்களுக்கு. சோ அவர் கண்ணதாசன் மாறினதுக்கு யார் முதல் சின்ன விஷயம் கிடையாது. கண்ணதாசன்ற இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை யார் கொடுத்தா, அப்புறம் தான் வந்தார், உருவானாரு. ஒரு சாதாரண மனிதர் தான் கண்ணதாசன். இதுக்கு யாரோட அருள், முக்கியமான அருள்னு கேட்டீங்கன்னா மகாபெரிவா. இப்போ சாஷ்டாங்கமா போய் விழுந்தார் மடத்துல, புரியுதுங்களா, சாஷ்டாங்கமா விழுந்தார். அவர் வந்துட்டு அதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் மட்டும் கூட மடத்தை திட்டிட்டு இருந்தார். யாரு, கண்ணதாசன். எகேன்ஸ்ட் ஆன்டி இந்து தான் அவர் உங்களுக்கு, யாரு, கண்ணதாசன். ஆனா ஒரு அர்த்தமுள்ள இந்து மதம்ன்ற ஒரு புக் படிச்சிருக்கீங்களா நீங்க, படிங்க, அருமையான புக் அது. அப்புறம் வந்துட்டு ஆன்மீகம் தான் என்னோட உயிர்னு சொன்னார் கண்ணதாசன். சோ இந்த யார் வந்துட்டு அவரை வந்துட்டு இங்க இருந்தவர் எப்படி மாத்தினான்னு கேட்டீங்கன்னா மகாபெரிவாவோட அவரோட ஆசி தான் அவர் மாத்தினது. இது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது சொல்றேன். இது போல நான் நிறைய அவர் மூலியமா அனுபவப்பட்டிருக்கேன். 1-2 விஷயங்கள்லாம் கிடையாது. எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒருத்தங்க இது போல டிஸ்டர்ப் பண்றாங்க, யாரு என்ன அப்படின்னு கேட்டு நம்ம ஆத்மாத்மா நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு விடை கொடுப்பாரு.